ஊர் சினமே செல்லு வெண்ணியப்பட்டு மட்டியில் அடிச்சு சாப்பிட்றேன், அதை அமைத்து ரோட்டில் வச்சு சாப்பிட்றேன். நேற்று சாப்பிட்ட சாப்பாடு தம்பி அதில் வந்து ஆக்கி கொஞ்சம் மிச்சப்பட்டது, அதைத்தான் ஒரு சின்ன பொரியல் 2 பொரியல் சாப்பிட்டு ஓடிங்கிறாங்க. மட்டி காட்டு தான் நான் வியாபாரம் பண்ணி அதை குழாக்கி சாப்பிட்றேன். ரோட்டில் அடிப்பேன் எந்த நேரம் நாங்கள் இதான் எங்கள் தொழில். 3 பேரும் எல்லா நேரம் வாங்குவாங்களா இல்லை மிஞ்சுமா? அதே இந்த ரோட்டில் வர தம்பி யாரோ சாப்பிட்றார்கள் கேட்டு வாங்கினா அவங்களுக்கு கொடுத்துவாங்க. சில நேரத்தில் விற்க அவளுக்கு மாறான். பாலத்தில் தூண்டல் படுத்திருந்த மாதிரி எல்லாரும் போய்த்திருந்த மாதிரி பைக்காரன் வந்துட்டு காயோடஞ்சி கையோடஞ்சி அடுத்த நம்ம வரக்குள்ள அம்மாவுக்கு நிறைய காப்பாங்க. காப்போல் விருப்பமா அவங்களுக்கு? சரியா விருப்பமா? ஓகே ஓகே ஓகே, வாங்கி போடுமா. பாசி பிடிச்சி போயிருக்கேன் சார். இந்த ஓரமெல்லாம் பாசி பிடிச்சி போயிருக்கு பாருங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு அம்மா ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க போகிறோம். சரியான கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்கன்னு சொன்னால் வந்துட்டு வாகரில் சல்லித்தீவு இந்த இருக்கிறாங்க இந்த அம்மா. இவங்களை தான் இப்போ நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? மலர்மணி. எப்படி இருக்கீங்க? மொடச்சல் அடிச்சுதா? அந்தந்த காயமா எப்போ நடந்தது? அப்போ நடந்ததா? இப்போ இல்லைண்ணே. எத்தனை வருஷம் ஐயா? 3 வருஷமா? ஆமா தெரியா, 10 வருஷம் பண்ணுறாங்க. என்னடா அப்போ மாடு கடவுளை இதோட நீங்கள் வாங்கணும். வாங்க. நீங்கள் யாரு? வாங்க வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. என்னென்னா இப்போ அம்மாவுக்கு வந்து கஷ்டமான நிலவரம் பண்ணி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்த வந்து சொன்னவங்க நாங்கள் இப்போ வந்திருந்தாங்க. என்னம்மா உண்மையா நிலவரம்? பைக்கில் நான் பாலத்தில் தூண்டல் படுத்திருந்த மாதிரி எல்லாரும் போய்த்திருந்த மாதிரி பைக்காரன் வந்துட்டு காயோடஞ்சி கையோடஞ்சி இந்த இதில் ஆட்டி கட்டு மட்டக்களப்பில் ஒரு 6-5 மாதம் வச்சு கிடந்துருக்கு. 6-5 மாதம் இருந்தா கடுமடினே. தான் சீதம் போய் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் சீதம் பண்ணுறேன். அப்படி பாட்டுக்குள்ள வச்சுருந்து 3 நாளைக்கு அப்புறம் சீதம் பண்ணுறேன். சிவன் இறந்து 2 பிள்ளை ஆயிரம், அதாவது மூச்சு பேச்சு இல்லாமல இறந்துன்னு சொல்லிட்டாங்களா? இறந்து 3 நாள் உயிர் வந்தா இல்லை வந்து கண் திறக்கலையா? கண் துறக்கலன்னா இப்போ இழுவ மட்டும்தான். மூச்சு இருந்தது தானே. ஓகே 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 ஓகே. நல்லா இருக்கிறேண்ணா. எப்படி இருக்கீங்க? எப்படிண்ணா அவங்களோட நிலவரம்? வாங்க வாங்க சொல்லி காய்ங்க. கஷ்டம்தான் அவங்க மேலே. ஓகே. இப்போ இன்னொரு அண்ணன் வந்திருக்கா, அவருன்னு சொல்கிற வந்து கஷ்டமாக நிலவரம்னு சொல்லிட்டு. என்ன சாப்பிட்டீங்கம்மா காலையில்? புட்டு வாங்கி சாப்பிட்டா? நீங்கள் சமைக்கிற இல்லையா? நீங்கள் யார் வீட்டில் இருக்கிற? 3 பேர். அவர் அப்பாவா? வாங்கய்யா. குறைந்த விலையில் நிறைவான பயணம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. இதுவரை காலமும் இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எங்கள் நிறுவனத்தின் போக்குவரத்து சேவை மீண்டும் அதே புத்துணர்ச்சியுடன் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இலங்கையில் எந்த இடத்திற்கும் குறைந்த விலையிலும் பாதுகாப்பான போக்குவரத்தினை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையான கார் மற்றும் வேன் வசதிகளை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 36 78 986 எனும் தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொண்டு பாதுகாப்பான போக்குவரத்து சேவையினை எங்கள் வாய்ஸ் ஆஃப் பனிஷன் டிராவல் அண்ட் டூரிஸ்டிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். என்னடா அப்போ 2 பேரும் பைக் அடிக்கிறாங்க? அம்மா அங்கே வச்சு அடிக்கிட்டு அப்பா அங்கே எங்க ரோட்டில் போகல அடிக்க. ரோட்டில் போகலையா? ஐயாவுக்கு பைக் அடிச்சு எத்தனை வருஷம்? எனக்கு வந்து அடிச்சு எப்படி ஒரு 1 வருஷம் ஆகுது. ஒரு 2 வருஷத்துக்குள்ள 4 வருஷம். என்ன நடந்தது? அது நானும் எடுத்து விட்டு போனான். அவன் தெரியாமல் அப்படியே அடிச்சுடாங்க. அவருக்கு தெரியும், அவருக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தொழிற்சி கஷ்டம் தானே இப்போ அடிபட்டது போலனே. அது வயசான நேரத்தில் கொஞ்சம் அடிபட்ட சிக்கல் தானே. டக்குன்னு அந்த சரியாய் வாரன்றது ஒரு கஷ்டமான நிலை தான்.
தம்பி என்ன செய்யற? தம்பி அண்ணனா? எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 24. 24. எந்த வயசுடா பை? ஆ டே 25 ஆகிட்டாடா கடவுளே. வயசு தம்பி தான் நீங்கள். எனக்கு 1 மாதம் 6ஆம் தேதி வந்து பிறந்தநாள் போனது. எனக்கு 25 வயசு. 24 வயசு வரையும் என்ன பேர் இருக்கேன் வயசு வயதுடா பை. இன்னொரு 5 வயதுல கிழவன். உண்மையானே ஆயுள் காலம் 60 அந்த சொல்லுவாங்க. வயசு வந்து 60 பார்க்க போனால் 1/2 கிலோ தான் பை. நாங்கள் இந்த வாரத்தில் மட்டி தான் எடுக்க வேண்டிய எடுத்து நம்பிக்கை நாங்கள் தவறுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். வேறு தொழிலே இல்லை. இப்போ நாங்கள் கஷ்டம் இல்லை. என்னையா கண்களுக்கு நீ உங்களை போல கட்டி இந்த உதவி நான் செய்ய வேண்டிய ஊர் சினமே செல்லு வந்து பற்றி மட்டி தான் அடிச்சு சாப்பிட்றோம். அதை அமைத்து தோட்டில் வச்சு சாப்பிட்றோம். வேறு யாரும் உதவி செய்யலையா உங்களுக்கு? உதவி செய்யலை. உதவி செய்யலை. இந்த மலைச்சல கூடங்கள் தண்ணி வசதி எல்லாம் அப்படி ஐயா? அது இந்த கிணறு இல்லை எங்களுக்கு. இந்த வீடு வந்து இந்த இது அடிக்குந்தா உடைக்கிட்டுந்தா நம்மளோட இப்போ காற்று வந்த காற்றா இல்லை காற்று நம்பிக்கை அது நம்மளோட குளம் ஒன்று இருக்கு. அந்த குளம் நம்ம உடைக்கிது வேலை வந்து பறையிட்டு போகிறான். அப்படி எப்போது? இந்த வருஷம் இந்த இப்பயா? அதான் இந்த கல்லெல்லாம் அதான் ஈரமாக இருக்குண்ணே. உழவு தண்ணி இப்போ ஈரமாக தானே இருக்கோ? உழவு தண்ணி விட்டாரு. எந்த குளம் ஐயாது? அது தாமரை குளம் ஒன்று இருக்கு. சரியா கண்கலங்க கண்கலங்க என்ன இரு எல்லாம் சரியா வரும். ஏதோ நீங்கள் செய்த போது எங்களுக்கு இப்படி தான் கஷ்டப்படுறோம். நாங்கள் சம்பியாக்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலே நான் மட்டி காட்டினால தான் நான் வியாபாரம் பண்ணி அந்த குழைக்கு அப்புறம் ரோட்டில் அடிப்பேன் தான் எந்த நேரம். நாங்கள் இது எங்கள் தொழில் முனிவரும். அதில் போனால் 500 1000 ஒன்று உழைப்போம். அதை கொண்டு சாப்பாடு நேற்று சாப்பாடு தம்பி அதில் வந்து ஆக்கி கொஞ்சம் மிச்சப்பட்டது. அதைத்தான் ஒரு சின்ன பொரிய 2 பொரிய சாப்பிட்டு போட்டுருந்தாங்க. அவள் புட்டு வாங்கினது போய்யது புட்டுவாங்கல்ல போய் உண்மையை சொல்லணும். அதாவது சாப்பிட்டுன்னு சொல்றதுக்காக சும்மா வலிக்காங்க. நேற்று ஆக்கின சாப்பாட்டில் கொஞ்சம் கிடந்த சோறு அதை சாப்பிடுதா இருந்தாங்க. ஐயா இந்த மட்டி விற்கிறத தாண்டி என்ன சரி நீங்கள் வேற ஒரு தொழிலும் இல்லையா? வந்து எல்லாத்தையும் கேளுங்க. இந்த ஊர் சனத்துலேயே கேளுங்க அப்படி. அதான் அந்த தொழில். தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கா போகலாது. நான் நேரத்தில் இனி ஆக்கள் வந்து ஏன்டாப்ப இந்த அளவுக்கு தண்ணி வர வேண்டியதுன்னா இந்த இடத்துல ஒன்றும் செய்யலாது ஐயா. ஒரு வழியும் இல்லை செஞ்சு. ஏன்னா இந்த பாருங்க இந்த பாசி பிடிச்சி போயிருக்கேன். இந்த வீடு ஒடிக்கலாம் தான் இந்த ஓரமெல்லாம் பாசி பிடிச்சி போயிருக்கு பாருங்க மக்களே. இந்த வீடு ஒடிக்கிறீ பாருங்க. அதெல்லாம் தண்ணி தான் ஓடி போகிறதா. இப்படி தான் அங்கே ஒருத்த கிடைக்கும். நாங்கள் மாறி காலமே இருக்கல சரியான கஷ்டம். அதான் இந்த மண் மொழி அள்ளிட்டு இப்படியே ஓடி போகிறது தான். ஒரு சனத்துக்கு முழுவதும் தெரியும் தம்பி. நான் என்ன தொழில் செய்யறேன்றது தெரியும் எல்லாருக்கும். வலை பண்ணல நமக்கு வலை சாமாவதுக்கும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும். ஊர் சனத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாரும் வலை பண்ணதுக்கும் இல்லை. நாங்கள் இந்த 2 சாக்கு எடுத்து இந்த பானை சாமான் எடுத்து போவோம். மட்டி எடுத்து வருவாங்க. அவரை தவிச்சு கொடுத்து அவரை தவிச்சு விற்பாங்க. மட்டி நீங்கள் எங்கே எடுக்குறீங்க? இந்த ஆற்றுக்குள்ளே போகணும். யார்ட்டையும் தோணி எடுத்து தான் போகிறேன். தருவாங்களா? அது ஏசுறேன் தான். ஏசுறேன் என்ன 2 எடுத்துகிட்டு போகிறான். போய் கரையை கொண்டு அவங்கள தோணியை கொண்டு கொடுத்து போட்டு மட்டியை அவரத்தை பறிக்கிட்டு போட்டு ஒரு அவரத்தை வச்சு அவிக்கிறேன். மட்டியை எடுத்து வந்து அவிக்கிறேன் உடனே அவரத்தை சரி எடுத்து அது எவ்வளோ விட வந்து மட்டி எடுக்க போகிறது உங்களுக்கு? இப்போ நான் வந்து தம்பி ஒரு 8 மணிக்கு போகிறோம் என்றால் ஒரு 10 இல்லை ஒரு 12 12 எப்படியும் போய் மட்டி எடுத்துருவீங்க. மட்டி எடுத்துருவேன். அவிச்சிக்கு எடுக்கல எப்படி 3 மணி ஆகும். அவிச்சு எடுக்க 3 மணி ஆகும். 3 மணி ஆகும். கிட்டத்தட்ட 3 மணி தேவை. அதை எடுத்து இனி வகிட்ட கொடுத்தா அவிச்சு உடச்சி எடுக்கிறதுக்கு அதை எடுத்து இனி வகிட்ட கொடுத்தா அவர் ஹோட்டலில் வச்சு விற்கிறது தான். விற்றா 500 1000 வந்து வரும். எடுத்துட்டு வந்தான் சாப்பாடு. எல்லா நேரம் வாங்குவாங்களா இல்லை மிஞ்சுமா? அது இந்த ஹோட்டலில் வர தம்பி யாரோ சாப்பிட்றாக்கள் கேட்டு வாங்கினா அவங்களுக்கு கொடுத்துவாங்க. சில நேரத்தில் விற்க அவளுக்கு பாறான். விற்க வந்தால் நீங்கள் ஒன்று சாப்பிட்றது. சில விற்க வந்தான் அதை அப்படியே கொண்டு வந்து நாங்கள் தின்றோம் அப்படி இல்லாட்டி எங்களை ஒருத்தர் வந்து விற்கிறாக்களுக்கு நீங்கள் இப்போ வைக்கலாமே அடுத்த அது வைக்கலாது கூட போயிடும். அதனால நீங்கள் கொடுத்து வேலை நாங்கள் செய்வோம். ஒரு சனத்துக்கே தெரியும் என்னை பற்றி இப்படி தான் இந்த தொழில். ஐயா வந்து உண்மையை சொல்கிறார். என்ன உண்மையை சொல்கிறது தான் உண்மையிலே எப்பவும் நல்லம். அம்மா வந்து புட்டு ஜாப் கொண்டு போய் எடுத்தாங்களே அதான் கவலை எனக்கு. இங்கே வாங்க மனோர்மணி வாங்கம்மா. நீங்கள் ஏன் போய் சொன்னேன் என்கிட்ட? புட்டு சாப்பிட்டேனே ஏன் போய் சொன்னேன்? வாங்கி
நான் இங்கே நீ எல்லாரும் அப்போ அம்மா உண்மை வெளியாங்கடா பாய் ஆத்தங்கரையை போனா அப்படியேனே ஆத்தங்கரையை நான் போனா நீ நம்பியாக்கள் வாரண்டு போட்டு நான் திரும்பி நான் இப்போ எனக்கு சரியான ஒரு மனக்கவலையாக போச்சம்மா மனோர்மணி அம்மா எனக்கிட்ட போய் சொல்லித்தாங்களே புட்டு சாப்பிட்டேன் அப்போ நானும் யோசிச்சு நான் இப்போ மனோர்மணி அம்மா எனக்கிட்ட வந்து போய் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு மனோர்மணி தான் பேர் என்னம்மா இந்த காப்பம் கொஞ்சம் தாரையில எனக்கு தரையிலோ இந்த அது இல்லை ஐயோ அந்த காப்பு இல்லைடா பாய் இந்த காப்பை தான் ஈடு வைக்கிறது பண்ணாங்க கையில் காய்ச்சலாம் தாங்களேன் என்ன போட்டுங்க மகனை போடுங்க நம்ம கைக்கு போறா இது பண்ண போடுங்க 4 விரலுக்கும் போயிடா பாய் மோட்டர் சைக்கிள் அடிக்க செத்தவ ஒரு நாள் முழுக்க திருப்புறேன் நரம்பு வந்ததா கடவுளே அதில் பற்றி கதையாதீங்கம்மா சரி அம்மாவுக்கு மகன் நீங்கள் இந்த காப்பை போட்டு வரணா சரியோ இதில் பாட்டு போகணும் என்னப்பா இது என்ன உங்களுக்கு உடஞ்சி என்ற பயமாக இருக்கேன் உள்ள போகாடுறதுக்கா சரியா எவ்வளோ காலமாக போட்டிருக்கேன் இந்த காப்பு வருஷம் இருக்கேனே அது வந்து வெள்ளையாகவும் போய்த்து மக்களே இந்த காப்பு சரியோ அடுத்த நம்ம வரக்குள்ள அம்மாவுக்கு நிறைய காப்பு வாங்கி காப்பு போல விருப்பமா உங்களுக்கு சரியா விருப்பமோ ஓகே 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 வாங்கி போடுமா 2 வரைக்கும் போடுவோம் காப்பு சரியோ ஓகே இப்போ என்னென்னு சொன்னாலும் வந்துட்டு திருப்பி ஏன் அப்போ நாங்கள் உங்களை பார்க்குறது அடுத்த நம்ம பருவம் இது என்னமோ காலத்தை சொல்லி கொண்டுமா 100வது மாடியில் தானே கட்டடம் 100வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தப்பினவனும் இருக்கான் சரியோ நடந்து போகக்கூட தடைக்கு விழுந்து செத்தவனும் இருக்காங்க விதியே சொல்லல 65 வயசு இல்லை விதியை சொல்லலாம் நீ எங்களுக்கும் எது நடக்கலாம் அவங்களுக்கும் எது நடக்கலாம் நாளையை பற்றி யோசித்தவில்லை இன்றைக்கு என்ன இருக்கோ அதான் உண்மை சரியோ நாளைக்கு எங்களையும் சொல்லலாது நாங்களும் தான் அவங்களுக்கு உதவி செய்து போகிறோம் நம்ம செய்த புண்ணியங்கள் கணக்கு என்ன நடக்குதோ அது நடக்கும் என்ன ஒன்றும் வராதோ சந்தோஷம் சொல்லக்கூட என்ன எப்படி ஒரு நாள் நம்ம போத்தானே போகிறோம் என்ன அதான் என்ன நிறைய அண்ணா நிறைய பார்த்துக்காரா இப்போ ஜெயிலில் இருந்து வந்தீங்கண்ணே நன்றி நன்றி என்னடா நான் இப்போ கொஞ்சம் காசு வரேன் ஐயா சரியோ அதை வந்து நீங்கள் சாப்பாட்டு செலவுக்கு வந்து வச்சுக்கொள்ளுங்க கணக்கில் ஒரு கொஞ்சம் சரியா இன்றைய நாள் ஒரு 6-7 நாள் சாப்பாடுக்குரிய காசு வந்துட்டு போகிறோம் இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இருந்தால் அந்த உதவியும் வந்து கண்டிப்பா மனோர்மணி அம்மாவுக்கு காப்பு இல்லாம நான் வர மாட்டேன் வீடியோக்கு வர மாட்டேன் நான் சரியோ எத்தனை ஜோடி காப்பு வேணும் உங்களுக்கு வீடியோ போய் சொல்லாது எத்தனை காப்பு வேணும் இதுக்கு 4 காப்பு கழுத்துக்கு மாலை வேற மூக்குத்தி தூக்கணும் தோடுனே எப்படி தோடு வேணும் எப்படி தோடு ஆகணும் இது வெள்ளி தோடு இல்லையம்மா கவரிங் தோடு அது வெள்ளியில் அது வெள்ளி இந்த வெள்ளியா இருக்கும் இந்த எப்படி கலர்ல இருக்கும் வெள்ளி இந்த பாருங்க இது இப்படி கலர்ல இருக்கிறதான் வெள்ளி இந்த பாருங்க கலர் ஓகே அம்மாவுக்கு அடுத்த பிறகு வாங்கிட்டு வரனே ஓகே இப்போ நான் சாப்பாட்டு செலவுக்கு ஒரு கொஞ்சம் காசு சரியோ அதை வச்சு சாப்பிடுங்க நேற்று சாப்பிட்ட சாப்பாடுன்னா ஐயா வந்து சொல்கிறார் ஏண்ணே இந்தாங்க ஐயா இதில் வந்து ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது சரியோ இதை வந்து சாப்பாட்டு வச்சு விடுங்க சந்தோஷமா உங்களுக்கு நல்ல சந்தோஷம்ப்பா சந்தோஷம் மட்டிக்கும் போகல இது மட்டும் இல்லை கிடைக்குது எத்தனை நாளைக்கு காணும் உங்களுக்கு இது சாப்பாடு இது எங்களுக்கு எப்படியும் ஒரு 2 கிழமைக்கு 2 கிழமைக்கு எப்படியும் பணத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியும் 2 கிழமைக்கு எப்படியும் பண்ணலாம் சாப்பாடு இது வந்து ஆரம்ப கட்டமாக நாங்கள் செய்யக்கூடிய உதவி இது வந்து ஐயா எங்கட காசு இல்லை இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நந்தினி
கருணாகரம் குடும்பம் சரியா, அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5042. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து அனுப்பியிருந்தவங்க கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு, உங்களுக்கு கூட இல்லை கஷ்டமானவர்களுக்கு நாங்கள் தெரிவு செஞ்சு உங்களுக்கு தந்திருக்கிறோம். இன்னும் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் அந்த காசு வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 10,000 ரூபா காசு உங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு தந்திருக்கிறோம். அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 5042 இலங்கையில் மட்டக்களப்பு பழுகாமம் எங்களுடைய பக்கத்தில் இப்போ லண்டனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உதவி செஞ்சது நன்றி. அங்கே பார்த்து சொல்லுங்க. அதான் அவங்க தந்ததுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இன்னமும் மேலே இவங்களுக்கு தரணும் இப்படி. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் பாகரையில் இவங்களுடைய அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக பார்த்து இவங்களுடைய கஷ்ட நிலையை பார்த்து நீங்கள் நேரடியாக செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி எங்கள் மூலமாகவும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கமாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்களுடைய ஆடிஎஸ் இல்லாட்டி ஜிஎஸ் அவங்களுடைய கண்டக்ட் நம்பரும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் நேரடியாக வந்து கனெக்ட் பண்ணி விடுவோம்னே. நேரடியாக வந்து செய்யுங்கப்பா. ஏன்னா நிறைய நாங்கள் உதவி செஞ்சு வந்து நாங்களும் திருப்பி பிரச்சனைக்குள்ளே சிக்கவும் விரும்பலை, இது பண்ண விரும்பலை. கஷ்டத்தின் மத்தியில் இந்த கஷ்டத்தை வெளிக்காட்டினாலே வந்து எங்களுக்கு பிரச்சனை என்ன. அப்போ கஷ்டத்தை நாங்கள் வெளிக்காட்டுறோம், நேரடியாக வந்து செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு. இல்லை தாண்டி இல்லை அனுஷன் நேரடியாக செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்கள் மூலம் தான் செய்யப்போகிறோம், உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0701655 அப்படின்னு இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவங்களுக்கான உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த உதவி செய்த கருணாகரன் நந்தினி குடும்பம் அவர்களுக்கும் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுள்ள அப்புறம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.